வணக்கம் நண்பா. மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக. ரீஎன்ட்ரி கொடுக்கும் ஓபிஎஸ், சசிகலா. எடப்பாடியின் பதில் என்ன? வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தலிலும் தோல்வியை தான் சந்தித்து வருகிறார். அதிமுகவை தலைகளாக மாறியிருக்கிறது என்று சொல்ல கட்டாயம் இந்த தலில் மாற்ற வேண்டும் என்று எண்ணி பல செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் கட்சியிலிருந்து வெளியேறி முக்கிய நிர்வாகிகளை இணைக்கும்படி பலர் பரிந்துரை செய்தும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக விஜய், சீமான், பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி இணைவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார் அவர். அதிலும் இவர்களின் விஜய் மீது மட்டும் அசாத்திய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவர்களின் கூட்டணி பேச்சுவார்த்தையானது ஆரம்ப கட்டத்திலே முடிவுக்கு வந்துவிட்டது. தற்போது விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதிலிருந்து கரூரில் 41 பேருக்கு மேல் உயிரிழந்தார்கள். தனக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தது போல அந்த சம்பவத்தில் இபிஎஸ் ஆதரவு தெரிவித்திருந்தால் அனைவரும் கவனம் இவர்களது கூட்டணி குறித்து தான் இருந்தது. ஆனால் விஜய் சொல்லிவிட்டார், நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை அறிவித்துவிட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியோ தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் ஒதுங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் வருத்தமடைந்த எடப்பாடி அதிமுகவையே மீண்டும் வலுப்படுத்தலாம் என்ற நோக்கில் உள்ளார். அந்த வகையில் தினகரன், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை கட்சியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் இவர்களது பதவி வழங்க ஓட்டுக்காக மட்டும் கட்சிக்குள் ஓரமாக உட்கார வைக்க திட்டமிடுகிறார்களாம். இதற்கெல்லாம் ஒத்து வரும் பட்சத்தில் கூட்டணி அமைக்கப்படும் என்று அதிமுக கட்சிகளுக்குள் சில முக்கிய தலைவர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வெளியேறியவர்கள் தங்களுக்கு எந்த பதவி வழங்கப்படுகிறது என்பதை பார்த்துதான் முடிவெடுப்பார்கள் என்று மறுபுற பக்கம் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் ஒன்றிணைந்தால் அதிமுக வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.